கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தோம். சிம்பிள், ஒரு சாட்ஸில் இருக்கக்கூடிய இந்தியன் சாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஸோ அந்த ஒரு மிஷனுக்காக போகிறாங்க. ஸோ அந்த மிஷனால் பாதிக்கப்பட்ட வில்லன் அகைன் ஹீ இஸ் டேக்கிங் எ ரிவெஞ்ச் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரியான ஒரு ஒன்லைன் ஃபார் திஸ் மூவி. இது வந்து ரொம்ப புது கதை. விபி வந்து புதுசாக உட்காந்து எழுதி ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சொன்னார் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அழகாக பழசான கதை தான். நிறைய தமிழ் படம் இருக்குது, நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் ஹவு ஹி ப்ரெசென்டட் த மூவி அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மேட்டர். ஆஸ் யூஸ்வல் விபி படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கதையாக அது ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாலும் ஸ்க்ரீன் பிளேயில் பக்காவாக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி விஜய் படத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் அ குட் மூவி. இது வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது படம். ஆஸ் அ ஃபேனாக எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் ஃபேன்ஸ் ஆமை ஓட்டுக்குள்ளே அணில் இல்லை பியூர் அணில் நெகட்டிவ் அணில் பாசிட்டிவ் அணில் ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம். பட் எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பட் ஒய் அந்த படம் நல்லா இல்லை, இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்ததுக்கான காரணம் மெயின் ரீசன் ஹி இஸ் கெட்டிங் இன் டு பாலிட்டிக்ஸ். ஸோ மைட் பி அந்த சைட்லேருந்து எதுனா பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கன்னா அதுதான் மெயின் ரீசனாக கூட இருந்துக்கலாம். பட் படம் பார்த்த எல்லாரும் சொன்ன ஒரே வார்த்தை ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. பட் 1 or 2 people, என்னுடைய கலீக்ஸாக இருக்கட்டும் இல்லை என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சில பேர் ஓகே நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் அது அவங்களுடைய ஓன் ஒப்பீனியன். அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று கூட படம் பார்த்துட்டு அழகே தமிழ் மகன் மாதிரியே இருக்கே என்ன தலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் அது அவங்களுடைய ஒப்பீனியன், நம்ம எதுவும் பண்ண முடியாது. லெட்ஸ் கெட் இன்டு தி மூவி. த்ரிஷாவாக இருக்கட்டும், சிவகார்த்திகேயனாக இருக்கட்டும், கேப்டனை கொண்டு வந்த அந்த டிஹெச்சிங் ஏஐ டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஜீவன் நெகட்டிவ் ஷேடில் என் தலைவனை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஈவன் ஒரு பொலிட்டிக்கல் என்ட்ரி 2026 கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இந்த மாதிரியான ஒரு கேரக்டருக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பிக் கொஸ்டின் ஒன்று இருக்குது. பட் ஸ்டில் விஜய் வந்து அப்படி ஒரு ரோல் பண்ணது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அவுட்புட்டுமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மங்காத்தா பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த தலையோட சின்ன சின்ன ரெஃபரன்சஸாக இருக்கட்டும், இல்லை விஜய்க்குன்னே உரித்தான அந்த பாடி லாங்குவேஜ், அந்த பழைய படங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வந்த ரெஃபரன்சஸ் ஃபேனாக எனக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக இருந்தது. பிபி கூட நிறையா இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தாங்க படம் அப்படி தான் இருக்கும், 3 to 4 minutes ஒரு கிளாப்பிங் மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அது படத்தில் கரெக்டாக இருந்தது. அப்புறம் இவ்வளோ பெரிய ஹீரோவுடைய படத்தில் மற்ற ஆக்டர்ஸ்க்கு கொடுத்துருந்த அந்த ஆக்டிங் ஸ்பேஸ் அதுவுமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸில் அவங்க பண்ணியிருந்த வாய்ஸ் ஓவர், பத்ரிநாத்தை வச்சு அந்த லாஸ்ட் ஓவருக்கு அந்த 6 பாலுக்கான அந்த ஒரு கனெக்டையும் ஃபைட்டையும் பயங்கரமாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று போஸ்ட் கிரெடிட் சீனில் வரக்கூடிய அந்த க்ளோனிங் பார்ட். ஸோ அப்போ அது வரும்போது நமக்கு அந்த தாட் வரும்ல, இப்போ இவ்வளோ நேரம் சண்டை போட்டு எல்லாம் பண்ணது க்ளோன், அப்போது ஒரிஜினல் பையன் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான அந்த கொஸ்டின் மார்க்காக இருக்கட்டும். கோட் வெர்சஸ் ஓஜி அப்படின்னு போட்டு படத்தை இன் பண்ணி வேணும்னா நம்ம எடுத்து செகண்ட் பார்ட் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தது செம ஒர்த்தான மூவி. போய் தேட்டரில் பார்க்கக்கூடிய, இது வந்து முழுக்க தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு படம். நீங்கள் வந்து சரி ஓகே ஒரு மாதம் ஆகட்டும் நம்ம படத்தை ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக படம் டவுனாக தான் தெரியும். ஏன் அப்படின்னா மெயின் ரீசன் ஜெயிலர் இல்லை இந்த மங்காத்தா இல்லை பிஜிஎம் மட்டுமே மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சு வந்த படங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் பிஜிஎம் கம்மிங்கிற காட்டிலும் ரொம்பவே கம்மியாக இருந்தது. பட் இருந்தாலும் சம்ஹவ் வியூவன் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யூடியூப்பில் ரிலீஸ் ஆன அந்த ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், இல்லை ஸ்பார்க்காக இருக்கட்டும், மட்டையாக இருக்கட்டும், நம்ம யூடியூப்பில் வீட்டில் கேட்கும்போது ஒரு மாதிரி இருந்தது. பட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலி இட் வாஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்க சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் ரிவ்யூ பண்ணுறேன், இல்லை மற்ற ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது நீங்கள் போய் படம் பார்த்துட்டு வந்து அதை கமெண்ட்டாக சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டும்தான் ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு இது கனெக்ட் கிடைக்கும். ஸோ மற்றவங்க சொல்கிறாங்க படம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறது, நானே இப்போ சொல்கிறேன் எதனா ஒரு படம் ரிவ்யூ பண்ணிட்டு இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அதை ஒரு இன்புட்டாக எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி அது வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ போய் படத்தை தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் 1 week or 2 weeksக்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் க்ரௌடும் கம்மியாயிரும், அந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்காது. இது வந்து எப்படின்னா
விஜய் ஃபேன்ஸ் மட்டும் இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எந்தெந்த இடத்துல எல்லாம் மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து உள்ளே தூக்கி போட்டு அதை வந்து அந்த ஒரு படத்துக்கான ஆடியன்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அந்த வேலையில் பிபி வந்து உண்மையிலேயே கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஜெமினி மேன் அதில் இன்ஸ்பயர் ஆனதாக இருக்கட்டும், இல்லை மிஷன் இம்பாசிபிள் ரெஃபரன்ஸ் கூட நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில். ஸோ இதெல்லாம் கலந்து ப்ரெசண்ட்டாக பண்ணும்போது படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அது எப்போவுமே விஜய் படத்துக்குன்னு வரக்கூடிய சில விஷயங்கள் தான், அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் அகைன் இட்ஸ் குட் மூவி, குட் டு வாட்ச் அண்ட் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், தேட்டரில் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கக்கூடிய ஒரு படம். சின்ன சின்ன சஸ்பென்ஸ்ன்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பாய்லர் இல்லாமல் படம் பார்த்தவன் தெரியுமா, இந்த 4 மணிக்கு கேரளா, பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் ஓவர்சீஸில் படம் பார்த்தானுங்களா அவனுக்கு மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் படம் பார்த்த ஒவ்வொருத்தனும் பாதிக்கப்பட்டான். சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே எடுத்து போட்டானுங்க. ஏஜிஎஸ்லேருந்து அவங்க அஃபிஷியலாகவே தேவ் ரிலீஸ் த போஸ்டர்ஸ் ரேட்டிங் இந்த மாதிரி நோ ஸ்பாய்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. யோகி பாபு ஸ்டைட்டஸ் சொன்னாங்க. ஸோ இந்த யோகி பாபுவோட சீன்ஸாக இருக்கட்டும், அதில் அது எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் போய் ஒன்றா உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரக்கூடிய படம் தான் இது. எனக்கு வாழை மாதிரி படம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் தயவுசெய்து தேட்டரில் போய் படம் பார்த்துடாத, உனக்கு சுத்தமாக பிடிக்காது. இது வந்து 3 hours மேட்ரு. இப்போ நீங்கள் லியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கே படம் பார்க்கும்போது அஸ் விஜய் ஃபேனா செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அந்த லைட்டாக போரிங்காக போகிற மாதிரி இருந்தது. பட் இதில் அது எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேஜாக இருக்கும். அந்த 3 hours போகிறதே தெரியாது. நான் கூட என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், 3 hours ஆச்சு தெரிஞ்சுது அவனுக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை அது தெரியவே இல்லை, 3 மணி நேரமாக படம் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இட்ஸ் ரியல் ஃபேக்ட். ஸ்டில் ஸோ அந்த எங்கேஜாக 3 hours போனது அது ஒரு பெரிய பாசிட்டிவ். படத்துக்கு யாருமே வந்து அந்தளவுக்கு படம் லென்த்தாக இருக்குன்னு யாரும் சொல்லவே கிடையாது. ஆனால் வேறு மாதிரியான நெகட்டிவை பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவ்வளோதான். போயிட்டு படத்தை தேட்டரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டு, ஷேரு, லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.